இன்றைக்கு கூட நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, வேதம் என்ன சொல்கிறது என்பதை சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பது தான் தேவனுடைய சித்தம். நம்முடைய ஆத்மா கர்த்தரோடு செழிப்பாய் மகிழ்ச்சியாக இருப்பது போல சரீர பிரகாரமாகவும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். சங்கீதம் 105:37 நான் வாசிக்கிறேன். அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. பாருங்க, எங்க சரீர பிரகாரமான இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினாராம். சும்மா புறப்பட பண்ணலங்க, பொன்னோடும் கோடீஸ்வரர்களாக தான் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களிலே பலவீனப்பட்டவன் ஒருவன் இல்லையா, எல்லாரையும் பலத்தால் நிரப்பினார். ஐயா, நான் முதிர்வையிலும் கனிதந்து பசுமையாய் புஷ்டியாய் இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. உங்களை குறித்து தேவ சித்தம் என்ன? பொருளாதாரத்தில் நீங்கள் செழிப்பாக இருக்க வேண்டும். எப்படி உங்கள் ஆத்மா கிறிஸ்துவோடு வாழ்கிறதோ, எப்படி நீங்கள் முதலாம்